Hello Pasangla, good morning my dear warriors. Very good morning, very good morning, very good morning. Yes, tell me whether the audio and video is clear. Good morning my dear boys, my dear girls, my dear warriors. Yes, கீர்த்தி எங்கே நேத்தெல்லாம் ஆளை காணோம். இந்த விஜய் 56676 ஒரு ஐடி இருக்காது. இந்த விஜய் பிஆர்னு ஒரு பையன் முன்னாடி நான் அந்த விஜய் தானா ஆர் தட் சேம் விஜய்? எஸ் ஜோஷியா கீர்த்தி குட். அதுக்கப்புறம் விஜய் ஹனிபே எஸ் குட் மார்னிங். கிளியராக இருக்கா ஆடியோ அண்ட் வீடியோ? சரியா ரைட். அண்ட் இல்லை வேறு விஜயா? ஓகே ரைட் சூப்பர் குட். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இன்னைக்கு எக்ஸாம் இருந்துச்சா? சரி, டுடே ஈவினிங் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ லாங் மேரத்தான் செஷன். இன்றைக்கி ஈவினிங் நம்மளுக்கு மேரத்தான் செஷன் இருக்குது. கெட் ரெடி ஃபார் தேட். 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் we are going to complete organic. ரைட்டா? இந்த ஆர்கானிக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to complete it, the complete organic chapter by today evening 6 o'clock, 6 to 11 அல்லது 6 to 10 வரைக்கும் 4 to 5 hours. 11th chapter, 12th chapter, 13th chapter, 14th chapter. 13, 14 இப்போ தான் நம்ம படித்தோம். 11 and 12 மட்டும்தான். 11 and 12 பார்த்துட்டு 13, 14 நம்ம ஒரு தடவை சூப்பராக என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? 12th கெமிஸ்ட்ரி லெசன் 1ல் இப்போ க்ரையோலைட்டுங்கிறது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அது புக்லேயே இல்லை. புக்கில் வந்து என்ன அப்படின்னா அது அந்த எங்கே இருக்கும் ஆக்சுவலாக க்ரையோலைட்டுங்கிறது டு கண்ட்ரோல் த மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது காப்பரா அலுமினியமா, அது அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் ஒரு பேஜில் இருக்கும். புக்கு இப்படி இருக்குன்னா இந்த பேஜில் வரும். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ரைட்டா? எஸ் இல்லை யூஷுவல் டைம் தான் 10 மணி 11 மணி தானே. 10 மணி 11 மணின்றது நம்ம எப்பயும் தானே. 12 மணி வரைக்கும் தான் நம்ம கஷ்டம். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் 10 மணிங்கிறப்ப நம்ம முடிச்சிடலாம். அதனால் ஓகே ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம். ரைட்டா? சாப்டர் 2 இன்னும் முடிக்கலை. ஆமாம் ரைட். சாப்டர் 2 நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெண்டிங் இருந்துச்சுல அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நம்ம சாப்டர் 2ல் என்ன பெண்டிங் வச்சுருந்தோம், எத்தனாவது கொஷின், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துடலாம். ரைட்டா? அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். 15 கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. நம்ம பேலன்ஸ் ஈவினிங் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க முடியாது ஃபுல்லாகவே. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஈவினிங் பார்க்கலாம். ஸோ சாப்டர் 2ல் எந்த பேஜ் வரைக்கும் என்ன கொஷின் வரைக்கும் பார்த்துருந்தோம்? ரைட், இந்த கொஷின் வந்து பார்க்கணும். ரைட்டா? கொஷின் நம்பர் 38லேருந்து பார்க்கணும். சரியா? சிஏசியில் தான் லோவர் த இல்லை க்ரையோலைட் வந்து என்ன அப்படின்னா, க்ரையோலைட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது. நான் என்கிட்ட 12th புக் இல்லைன்னா நான் பார்த்து சொல்லிவிட்டேன். க்ரையோலைட் இல்லை அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. அதனால தான் க்ரையோலைட் கொடுத்துருந்துருப்பாங்க. into chemistry or I'm sure. சரி, என்கிட்ட சொல்யூஷன் புக் இல்லை. நான் எடுத்துகிட்டு செக் பண்ணி சொல்கிறேன். சரியா? இன்பராகவன் அதை என்னென்னு செக் பண்ணி சொல்கிறேன். ரைட்டா? ஆமாம், ஹால் ஹெரால்ட் ப்ராசஸில் தான் வரும். நம்ம அதை என்னென்னு பார்க்கலாம். ரைட்டா? விஸ்வதீப் ஓகே. தங்கராஜ்லாம் என்னாச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. எப்போயுமே சாட்டர்டே நைட்டு தான் வைப்பீங்க. இந்த வாரம் சாட்டர்டே நைட்டு 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்குது.
அதனால தான் உங்களுக்கு இப்போ மாற்றியாச்சு. ஓகே. மூன் பிரின்சஸ்ங்கிறது ரோஸா இல்லை வேறு யாரும் புதுசா? பிடிஎஃப் மறந்துட்டேன், இன்றைக்கி நான் கண்டிப்பாக கொடுத்துறேன். நான் அதனால தான் டெலிட் பண்ணேன், டவுன்லோட் பண்ணேன் பிடிஎஃப். அங்கே பாருங்கள், நேற்று நம்ம எழுதுனது இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். சரி, ரைட், நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். For each of the following given the sublevel designation, the allowable values and the number of orbitals என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? allowable values and number of என்ன கேட்டிருக்காங்க, நான் தான் இந்த மாதிரி பார்த்தேன்னா. For each of the following, இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? For each of the following give the sublevel designation, the allowable m values and the number of orbitals. சரியா? அப்போ m values என்னது? இதில் ml equal to என்ன வரப்போகுது இதுக்கு? ஸோ ml வேல்யூ என்ன வரும்? எல்லை பொறுத்து தான் ml இருக்க போகுது. ml equal to 2 இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம? -2 -1 0 +1 +2ன்னு வரப்போகுது. ரைட்டா? அப்போ டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டால்ஸ் வரப்போகுதுங்க? டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டால்ஸ் வரப்போகுது? 5 ஆர்பிட்டால்ஸ் வரப்போகுது. ரைட்டா? 5. ஓகே, ரைட். கார்னியாலாம் என்னாச்சு? நிறைய நாள் கிளாஸ்க்கே வரவே இல்லை, பெய்டுக்கும் வரல, எங்கேயுமே வரலையே. ஸோ பாருங்கள். ஓகே, கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா கீர்த்தி? மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா? அப்போ நம்ம நிறையா படிச்சிருக்கோம்னு அர்த்தம். ml equal to -3 -2 -1 0 +1 +2 +3, it's going to be 7 orbital. l equal to 0 அப்படின்னா ml equal to 0, அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்டால்னு அர்த்தம். ml equal to 0னா ஒரு ஆர்பிட்டால்குள்ளே நினச்சிடாதீங்க. ml equal to 0 represents s orbital. சரியா? அதனால் அப்போ ஒன்றே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். 5 7 1. குட். Give the electronic configuration of Mn2+ and Cr3+. ரைட்டா? Mn2+ and Cr3+. Mn2+க்கு என்ன பண்ணணும் நம்ம? கொடுக்கணும். ஃபஸ்ட் Mn என்னது? Mnோட அட்டாமிக் நம்பர் என்ன? What is the atomic number of manganese? Manganese atomic number Z equal atomic number Z தானே? manganese-ஓட Z என்ன அப்படின்னா 24. அப்போ 24 கரெக்டு தானே? manganese 25, chromium-னா 24, manganese 25. ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் 25. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? யூஷுவல் கான்ஃபிகரேஷன் 1s2. ஆக்சுவல் கான்ஃபிகரேஷனை ஒரு தடவை எழுதிக்கலாம். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5. மொத்தம் 25 வரணும். சரியா? சாப்டர் 15 இருக்குடா, நேற்று ஒரு கொஞ்சம் மிச்சம் வச்சுடும், அதை மட்டும் முடிச்சிடறேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10, இதில் ஒரு 10 20 25 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? mn equal to z equal to 25 கொடுத்துருக்காங்க. mn2+, என்னது? இந்த s கேன்சல் ஆகி வெளியே போயிடும். அப்போ ஒன்லி இது மட்டும் தான் வரப்போகுது. இதுலேயும் என்ன பண்ணலாம் நம்ம? 18 electrons. this 18 can be written as argon. ரைட்டா? இது என்ன பண்ணலாம் நம்ம? ஆர்கான் எழுதலாம், Ar3d5 எழுதலாம். இதான் என்னது? Mn2+ஓட ஸ்ட்ரக்சர். இதான் என்னது? Mn2+ஓட ஸ்ட்ரக்சர். ரைட்டா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குரோமியம் 3+, Cr3+. Mn2+ போட்டாச்சு, Cr3+. அப்போ Cr3+ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு Cr எழுதணும். Cr-ஓட Z வேல்யூ என்னென்னு எழுதணும்? Cr-ஓட Z வேல்யூ 24. அப்போ இதே கான்செப்ட் தான், ஆனால் இதில் ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்குது. 1s2 2s2 2p6 3s2 3p6. இப்போ கவனிங்க, நிறைய பேர் இது மிஸ்டேக், இது தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. ரைட்டா? நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. கவனிங்க, 3p6க்கு அப்புறம் 4s-ல் 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் 3d-ல் 4 போடணும். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும். திஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல், அதாவது எக்ஸ்பெக்டட்னு சொல்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான், இப்படி தான் நடந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல டு மேக் இட் ஈவன் மோர் ஸ்டேபிள், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது? இங்கே வரப்போகுது. ஸோ தட் த கான்ஃபிகரேஷன் வில் பிகம் 3d. ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்ன போகுது? 3d5 4s1ன்னு மாறப்போகுது. இப்போ அதுலேயே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவை? Cr3+ தேவையா? இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் இருக்கிறத நம்ம ஆர்கான் எழுதலாமா? ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் ஆர்கான். அப்போ ஆர்கான் ஸ்கொயர் ரூட்டில் போகுது. அதுக்கப்புறம் மீதி என்ன போகுது? கீழே
3d5 மொத்தம் 3 எலக்ட்ரான் போகணும். இதில் ஒரு எலக்ட்ரான் போயிடும், இதில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 3d3. கிளியரா? சார் நான் வெறும் ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதுமா, இதை மட்டும் நான் எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போதும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தாராளமாக போதும், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் எழுதுனா கூட போதுமானது தான் விஷயம், ப்ராப்ளமே கிடையாது. அது டேரெக்டாக எழுதுனால ஆன்சர் போட்டுருவாங்க. அடுத்து டிஃபைன் ஆஃபா பிரின்சிபல். ஆஃபா பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கப்ப த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு, அதாவது ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரான்ஸை போட்டு ஃபில் பண்ண போகிறோமா. அப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும், தேர் இஸ் சர்டன் ரூல்ஸ். ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜிஸ், ரைட்டா, ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜிஸ். இன்க்ரீசிங் எனர்ஜிஸில் என்ன பண்ண நம்ம ஃபில் பண்ணணும், தட் இஸ் த எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்குப்பை த லோவஸ்ட் எனர்ஜி. எலக்ட்ரான் போது என்ன பண்ண போகுது, லோவஸ்ட் எனர்ஜியை ஆக்குப்பை பண்ண போகுது. ஃபஸ்ட்டு கீழே 1 2 3 அப்படின்னு என்னது சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை ஆகிட்டு வரப்போகுது, ரைட்டா. லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் available to them. Once the lower energy is completely filled, lower energy orbitals completely filled, then the electron enter the higher energy orbitals அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மொதல் 1s 1ல் எஸ்ஸில் ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் 2க்கு போகும், 2ல் ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு ஃபில் ஆகணும், 2ல் எஸ்ஸுக்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 2ல் பிக்கு ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் 3ல் எஸ், 3ல் பி, அதுக்கப்புறம் 3ல் டி, இந்த மாதிரி என்ன நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்மளுக்கு இருக்க போகுது. சரியா? ரைட். An atom of an element contain 35 electrons, ரைட்டா. 35 electrons இருக்கான், 45 நியூட்ரான்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் புரோட்டான் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரோட்டான்றது என்னதுப்பா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அப்போ என்னது 35 புரோட்டான்ஸ் இருக்க போகுது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த எலமெண்ட், அப்போ புரோட்டான்ஸ் தெரிஞ்சிச்சு. புரோட்டான்ஸுங்கிறது அட்டாமிக் நம்பர் அப்ராக்சிமேட். அப்போ 35 அட்டாமிக் நம்பர். அப்போ எப்படி எழுதலாம், 35 அட்டாமிக் நம்பர்னா எஸ் ஃப்ளோ வில் பி லோ டு ஹை. எஸ் 35 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர்கான் போட்டுக்கலாமா. ஆர்கானில் 18 எலக்ட்ரான் முடிஞ்சிருமா. ஆர்கானில் 18 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கும், 4s2 இருக்கும், 3d10 இருக்குமா. 3d10 போடலாமா. 3d10 4s2, அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது இப்போ பாருங்கள், இதில் ஒரு 18, இங்கே ஒரு 2 20, இதில் ஒரு 10 30 எலக்ட்ரான் போட்டாச்சா. இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஷார்ட்டாக எழுதுறதுக்கு. 1s2லேருந்து போட்டு எழுத தேவையில்லை. we can make it as a shorted out, we can ஷார்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கான், அதுக்கப்புறம் ஆர்கானில் 18 எலக்ட்ரான், இதில் ஒரு 2 20, இதில் ஒரு 10 30 ஆகிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 3p 3pயில் 4sக்கு அப்புறம் 4p 5, அவ்வளோதான் 4p5, தட்ஸ் இட். சரியா? 4p5 இது என்ன எலமெண்ட்டு, all 4 quantum numbers of the last electron. லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே வரப்போகுது, 4p5ல் இருக்குமா. 4p5ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, 4p5ல் லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே இருக்குது கண்டுபிடிக்கலாம். 5 இருக்குது, 1 2 3 4 5, இதுதான் என்னது என்னோட லாஸ்ட் எலக்ட்ரான். அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் என்னது 4px 4py 4pz, 4pyயில் இருக்குது. அப்போ 4pyக்கு குவாண்டம் நம்பர் எப்படி எழுதுறது, n is equal to 4, l is equal to, எல்லோட வேல்யூ என்னது, எல்லோட வேல்யூ என்னது எழுதலாம் தர்ஷினி, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே எழுதலாம். பட் ஆனால் இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம், ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம். அப்படியே எழுதலாம் 1s2 2s2 3s2 அப்படி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. l is equal to 1, ml equal to, இங்கே என்னது நடுவில் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், we can keep it as 0. அதுக்கப்புறம் ms equal to 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2வது எலக்ட்ரான் இப்போ -1/2. சரியா? ரைட், கிளியரா? இல்லைண்ணா எனக்குமே அந்த ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படி எக்ஸ்போனன்ஷியல்லாம் நீங்கள் டைப் பண்ணுங்க, பவரில் எப்படி வந்துச்சு உங்களுக்கு, பவரில் டைப் பண்ண முடியுதா, அது என்ன பண்ணணும். குட். ஸோ தட்ஸ் இட், செகண்ட் சாப்டர் முடிஞ்சுது வெற்றிகரமாக. நவ் we will move on to the 15th chapter, ரைட்டா. 15th சாப்டர் போகலாம் நம்ம. ஸோ 15th சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ரைட்டா. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி ஃபுல் தியரி கொஷின், ஃபுல்லாக தியரி தான், ரைட்டா. ரைட்டா, ஃபுல் தியரி கொஷின். நம்மளோட சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட்டீஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறது தான் திஸ் என்விரான்மெண்டல்
chemistry அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, dissolved oxygen in water is responsible for aquatic life. What process are responsible for the reduction in dissolved oxygen in water? என்ன சார் கொஸ்டினே பயங்கர பெருசாக இருக்குது. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சிஜன் dissolved in the water. வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அக்வாட்டிக் லைஃப். நீர்நிலைகளில் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கல தண்ணியில், அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் ப்ராசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், எந்த ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிடக்ஷன் இன் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வாட்டர்? அப்போ தண்ணியில் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கிறதுக்கு எந்த ப்ராசஸ் முக்கியத்துவம் வாய்ந்தது, எதை வச்சு நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். The oxygen is dissolved in water either from atmosphere. அட்மாஸ்பியரில் இருந்து என்ன பண்ணலாம், ஆக்சிஜனை டைரெக்டாக வாட்டரில் டிசால்வ் ஆகலாம் ஃப்ரம் அட்மாஸ்பியர், ஆர் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது? வாட்டரில் தேர் ஆர் சம் வாட்டர் லிவிங் பிளான்ஸ், தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ஸ் அல்லது தாவரங்கள் இருக்குது. அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறப்ப டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் CO2 கேஸ் ரிலீஸ் ஆக போகுது. அது வெளியே வரப்ப அது தண்ணிக்குள்ளே இருக்கிறனால தண்ணியில் என்ன பண்ணுது, அப்படியே டிசால்வ் ஆகிடுது. However, at night there is no photosynthesis, so amount of oxygen dissolved in water reduces. அப்போ நைட் டைமில் என்ன பண்ணுது அப்படின்னா, amount of water in the oxygen ரொம்ப கம்மியாகுது during night time. Thus water contains only a limited amount of dissolved oxygen. Thus the decomposition of a moderate amount of organic matter by aerobic bacteria can make water deficient in dissolved oxygen. ரைட்டா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், dissolved oxygen reduction என்னது, கம்மியாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் நல்லா கவனிங்க. ரெண்டு விஷயம். வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் ரெண்டு பேர். ஒன்று அட்மாஸ்பியர்லேருந்து டைரெக்டாக டிசால்வ் ஆக போகுது ரியாக்ட் பண்ணி. இன்னொன்று வாட்டரில் இருக்கக்கூடிய தாவரங்கள், தண்ணியில் வாழக்கூடிய தாவரங்கள், பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஆக்சிஜன் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. இந்த ரெண்டு விதமாக டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் வாட்டர் இன்க்ரீசஸ். டியூரிங் நைட் டைம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ என்ன பண்ணுது, ஆக்சிஜன் லெவல் குறையுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எப்படி அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கு நம்ம முடிச்சாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் இதுக்கு அடுத்து என்ன சொல்லுதுன்னா, ஆக்சிஜனோட ரிடக்ஷன். ஏன் ஆக்சிஜன் வந்து குறையுது, ஆக்சிஜன் லெவல் தண்ணியில் குறையுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் there is no photosynthesis happening in the night time. ரெண்டாவது, there are some anaerobic respirations இருக்குது. ஒரு சில மைக்ரோப்ஸ் அல்லது பாக்டீரியாஸ் அவங்க ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நைட் டைமில் அதே மாதிரி இந்த பாக்டீரியாஸ் அண்ட் மைக்ரோப்ஸ்னால ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணப்படுறதுனால தண்ணியில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனோட கவுண்ட்டு கம்மியாகுது. தண்ணியில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனோட கவுண்ட் என்ன பண்ணுது, கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஸோ வெறும் ஜஸ்ட் 3 பாயிண்ட் பா, 3 point, just 3 point. Clear? Right. What would happen if the greenhouse gas were totally missing in the earth atmosphere? Greenhouse gas illa, right? அப்ப என்ன நடக்க போகுது? In the absence of greenhouse gas, the average temperature of earth will decrease. greenhouse gas இல்லை அப்படின்னா, greenhouse gas என்னதுப்பா, CFC, கார்பன் ஃப்ளூரோ குளோரைட், அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ரேடான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடியதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், they are called as greenhouse gases. அதாவது ஓசோன் டெப்ளீட்டிங் கேசஸ். ஓசோனோட லேயரை டெப்ளீட் பண்ணக்கூடிய, ஓசோன் லேயரை பாதிக்கக்கூடிய எல்லாமே ஃப்ரீயான் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எஸ், வெரி குட். இது எல்லாமே என்ன அப்படின்னா, they are all going to be called as greenhouse gases. இப்போ greenhouse gas இல்லை அப்படின்னா, the average temperature of earth will decrease drastically. temperature of the earth என்ன பண்ண போகுது, பயங்கரமாக குறைய போதும். ரைட்? ஸோ and the average temperature would be so low that life on earth would be impossible. இப்போ அதுவும் பிரச்சனையா, greenhouse gas இல்லைனாலும் பிரச்சனை. அதாவது ஒரு அளவுக்கு இருக்கணுமா, கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ரொம்ப 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 டெம்பரேச்சர் கம்மியாகிடுமா, அரௌண்ட் மைனஸ் அல்லது ரொம்ப கம்மியாக கிலோமீட்டர். ஸோ அப்படி நடக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு பி மெயின்டைனிங் இட் இன் அ சர்டன் மேனர். நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அவ்வளோ அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணணும், கம்மியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி CFC, கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி எதெல்லாம் ஓசோனை டெப்ளீட் பண்ணுறது எல்லாமே க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்ல போகுது. Define
Smog is a combination of smoke and fog which forms droplets that remain suspended in the air. அதாவது என்ன அப்படின்னா ஸ்மோக் புகை, நம்மளோட புகைலாம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, இந்த புகை என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட ஃபாக்ன்றது என்னது, நம்மளோட காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம்னு சொல்கிறோம்ல, இதுவும் இந்த புகையும் ஒன்றா சேர்ந்து வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி மாறி, அந்த வாட்டர் ட்ராப்லெட் என்ன அப்படின்னா அப்படியே தண்ணியில் மிதந்துட்டே இருக்குது, அதுவும் இந்த தண்ணியில் மிதக்குது, அப்படியே கண்டென்ஸ் ஆகி கொஞ்சம் உருகி, அதனால தான் இந்த வெள்ளை கலரில் பனி மூட்டமாக இருக்குது, மேக மூட்டமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறனால அந்த பனி மாதிரி, அதுதான் என்ன அப்படின்னா ஸ்மாக் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தட் இஸ் கால்ட் ஸ்மாக். அதுதான் என்னது ஸ்மாக். ஸோ ஸ்மாக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் fog which forms droplets that remain suspended in the air. ஏரில் அப்படியே தொங்கிட்டு இருக்க போது, which is considered to be Earth's protective layer, protective umbrella. by எர்த்துக்கு வந்து அம்பர்லா மாதிரி, யார் கொடை மாதிரி செயல்படுறாங்க, ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓசோன் லேயர் in the upper atmosphere, ரைட்டா? ஓசோன் லேயர் in the upper atmosphere is considered to be an Earth's protective umbrella, ரைட்டா? அட்மாஸ்பியரோட அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய ஓசோன் தான் என்ன அப்படின்னா நம்மளோட எர்த்தோட ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் அல்லது அம்பர்லா மாதிரி இருக்குது நம்ம அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? clouds மாதிரி இருக்குது. எஸ், clouds மாதிரி. The ozone layer act as a filter for the shorter wavelength, ரைட்டா? ஷார்ட்டர் வேவ்லென்த்துக்குலாம் என்ன அப்படின்னா ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்க போகுது. அண்ட் ஹைலி ஹசார்டஸ் யூவி ரேடியேஷன்ஸ், ரைட்டா? யூவி ரேடியேஷன்ஸ் என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ஃபில்டர். எதெல்லாம் ஃபில்டர் பண்ண போகுது, ஷார்ட் வேவ்லென்த் இருக்கவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக யூவி ரேஸ் என்னது, சூரியன்லேருந்து வருதுல, அதோட இன்டென்சிட்டி, அதோட தாக்கத்தை அது ஓசோன் ப்ரிவெண்ட் பண்ணதுக்கப்புறம் வர்றதே நம்மளுக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ ஓசோன் ப்ரிவெண்ட் பண்ணாமல் வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பயங்கரமான பாதிப்பு இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரம் த சன் ப்ரொடெக்டிங் லைஃப் ஆன் த எர்த், ரைட்டா? எர்த்தோட இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கிறது ஓசோன் லேயர். ஈவன் ஆஃப்டர் தட் வி ஆர் ஹேவிங் திஸ் மச் டெம்பரேச்சர். அப்போ ஓசோன் லேயர் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ரைட். ஏப்ரல் மே மட்டும் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக வருஷம் பூரா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான். ஸோ வாட் ஆர் degradable and non-degradable pollutants? Degradableனா என்ன, non-degradableனா என்ன அப்படின்னு கேட்க போகிறாங்க. Pollutants which cannot be decomposed, ரைட்டா? cannot be decomposed. இதெல்லாம் சின்ன கிளாஸில் எழுதுன மாதிரி தான். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி தான், ரைட்டா? ஆர்கானிக் மாதிரியே இருக்காது. நம்மளோட ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அந்த மாதிரி இருக்க போகுது, ரைட்டா? Decomposed by the natural biological process are called non-biodegradable, ரைட்டா? அதாவது மைக்ரோப்ஸ், சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, மைக்ரோப்ஸ், இவங்க எல்லாமே என்ன அப்படின்னா ஏப்ரல் மேலே ஓசோன் லேயர் போயிடாது. ஏப்ரல் மேலே ஓசோன் லேயர் இருக்கும், ஆனால் சன் ரொம்ப பக்கத்தில் வந்துடும்ல, சன் ரொம்ப பக்கத்தில் வந்துடும். அதனால தான் ஏப்ரல் மே நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஏப்ரல் மேலே யூஸ்வலாக இருக்கிறத விட சன் என்ன பண்ணுது நம்மளுக்கு டேரெக்டாக, அதான் எர்த்து இப்படி சாஞ்சு தானே இருக்குது, அது அப்படியே சுற்றிட்டே போகிறப்ப ஏப்ரல் மேலே நம்ம வந்து என்ன அப்படின்னா சூரியன் கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, அவர் எர்த்தோட ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி தானே சாஞ்சு தானே இருக்குது. எர்த்தோட ஆக்சஸ் கொஞ்சம் இப்படி சாஞ்சிட்டு கிடக்கும். எர்த்து வந்து சாஞ்சிட்டு இருக்க போது, இந்த மாதிரி சாஞ்சிட்டு இருக்க போது. ஸோ அப்போ இந்த ஸ்பாட் இப்படி சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்படி, அதாவது முதல் சர்க்கிளாகவே இருக்காதுல்ல, ஒரு ஆம்லேட் ஷேப் மாதிரி தான் இருக்கும்னு இடத்துல இப்படி வச்சுக்கலாம், ரைட்டா? இப்படி இருக்கப்போ ஸோ இது இப்படி சுற்றிகிட்டே வரப்போ சன் கிட்டே வரப்போ இங்கே தான் சன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் இங்கே வரப்போ என்ன ஆக போகுது, இந்த ஸ்பாட்டெல்லாம் இப்போ இந்த ஸ்பாட்லாம் இருந்துச்சுன்னா இது இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருந்தால் ஓகே, இந்த இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம ஏப்ரல் மேலே தான் வருவோம். ஏப்ரல் மேலே இந்த இடத்துல இது வரும், அப்போ சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. ஏப்ரல் மேலே சன் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும்னு சொல்லி. இப்போ ஓசோன் லேயர் இல்லைன்னா எப்போயுமே நம்மளுக்கு மோசமாக இருக்க போகுது, அதுதான். ரைட். The pollutants which cannot be decomposed by the natural biological process are called non-biodegradable pollutant. Example, metal waste, mainly silver, mercury, lead, இதெல்லாம் டேமேஜ் பண்ண முடியாது. Plastic, nuclear waste, etc. Degradable என்னது, அப்போ இது அது எழுதாம விட்டுட்டேன்னா non-biodegradable எழுதியாச்சு. biodegradable என்னது, pollutants which can be decomposed by the natural biological process எழுதிக்கோங்க, ரைட்டா? நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் வழியாக எந்தெந்த பொல்யூட்டன்ட்டெல்லாம் நம்மளால் டீக்ரேட் பண்ண முடியும், மக்க வைக்க முடியுமோ அவங்க எல்லாமே என்னது டீக்ரேடபிள், பண்ண முடியாதது எல்லாமே நான் பயோடிகிரேடபிள். ஃப்ரம் வேர் டஸ் ஓசோன் கம்ஸ் இன் த photochemical smog அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? In the Earth's lower atmosphere,
லோவர் அட்மாஸ்பியர் நிறைய ஸ்டேட்டில் ஸ்ட்ராட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர் அந்த மாதிரி இருக்குல்ல. அதில் ஓசோன் இஸ் ஃபார்ம்ட் வென் pollutants emitted by car, power plant, industrial boilers, refineries, etc. chemically react in presence of sunlight. ரைட்டா? அதாவது இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, சன்லைட்டில் கெமிக்கலாக ரியாக்ட் பண்ண போகிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை த ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் வேர் டஸ் ஓசோன் கம் இன் த ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எதுவும் ஆன்சர் தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. ஆன்சர் ரைட்டாக இருக்கா? water, where does the ozone come in photochemical smog? correct answer தான். சரி, ஓகே. ஸோ எர்த்ஸ் லோவர் அட்மாஸ்பியரில் ஓசோன் ஃபார்ம் ஆகிருக்கும் போது இங்கே கார்லேருந்தோ பவர் பிளான்ட்லேருந்தோ அல்லது இண்டஸ்ட்ரியல் பாய்லர்ஸ்லேருந்து வரக்கூடியது எல்லாமே, அதிலேருந்து வரக்கூடிய கேஸஸ் அல்லது பொல்யூட்டன்ஸ், ஸ்மோக், இது எல்லாமே என்ன பண்ண போகுது, நம்மளோட ரியாக்ட் பண்ண போகுது. யாரோட? சன்லைட்டோட ரியாக்ட் பண்ணுவதா. ஸ்மாக்னு என்னதுப்பா? ஸ்மாக் இஸ் நத்திங் பட் இப்போ தான் பார்த்தோம் நம்ம ஸ்மோக்கு வித் ஃபாக். அப்போ மேலே நம்மளோட மேலே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் கிட்டலாம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்க போகுது. ரைட்டா? வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்க போது அதில் இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட். என்ன பண்ண போகுது? இது அதோட போய் ரியாக்ட் பண்ண போகுது. இந்த ஸ்மோக் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரியாக்ட் பண்ணி புதுசாக ஒரு கேஸ் உருவாக்குறாங்க. தட் இஸ் அ பொல்யூட்டன்ட். ரைட்டா? தட் இஸ் அ பொல்யூட்டன்ட். அது ஒரு பொல்யூட்டன்ட். நம்மளுக்கு வந்து அது நல்லது கிடையாது. இட் இஸ் ஃபார்ம்டு பை ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் மூலமாக பண்ண போகுது. சரியா? எஸ். A person was using water supplied by corporation. Due to shortage of water, he started using groundwater. He felt laxative effect. What could be the cause? Excessive concentration of sulfates in drinking water cause laxative effect. Laxative effect என்னது? யாராவது சொல்ல முடியுமா? Laxative effect. Laxative effect என்னது? எஸ். சோகமாக இருக்கிறதா, இல்லை ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறதா, இல்லை கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறதா, என்னவாக இருக்கும்? அல்லது டைஜஷன் ப்ராப்ளமா, இல்லை என்ன இருக்கலாம்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த H2O டிஸ்டில்டு வாட்டரை குடித்தா நம்மளுக்கு என்ன ஆகும்? டிசென்ட்ரிலாம் போகும்னு சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரி தான். சரியா? பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு இங்கே என்ன வேலை? ஆமாம், எவ்வளோ ஸ்மோக்கு எவ்வளோ மில்லியனில் இருக்குன்னு அர்த்தம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிபிஎம் பொறுத்தானே இருக்குது. பிபிஎம் பொறுத்தா தான். சரியா? பிபிஎம் பொறுத்தானே இருக்குது. பிபிஎம்னா என்னது? இவ்வளோ அட்மாஸ்பியரிக்கில் இவ்வளோ ஸ்மோக் இருக்குது, இவ்வளோ பிபிஎம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம்ல. அது தேவையில்லை. அதனால தான் யாரோட பொல்யூஷன் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஏர் பொல்யூஷன் இஸ் மெஷர் பை மீன்ஸ் ஆஃப் பிபிஎம். பிபிஎம்ங்கிறது அன்வான்ட் கேஸஸ், தேவையில்லாத கேஸஸ் அல்லது பொல்யூட்டிங் கேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் தீபாவளி டைம்லலாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நைட் டைம்லலாம் ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். அதான் இன்றைக்கி முன்னாடிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் தீபாவளி உங்களை மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் 8th 7th 6th படிக்கிறப்ப 11th படிக்கிறப்ப நானும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் நெவர் சீன் தட் ஈவினிங் தீபாவளி டைமில் ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு ஸ்மோக் இருந்து நான் பார்த்ததில்ல. பட் நவடேஸ் ஐ எம் சீயிங் எவ்ரி இயர். என்ன அப்படின்னா, சாயங்கால நேரத்தில் வெடி போட ஆரம்பித்ததுக்கப்புறம் பக்கத்தில் வண்டி கூட வர்றது தெரிய மாட்டேங்குது. அப்போ எனி ஒன் ஃபெல்ட் தட்? யாராவது அதை ஃபீல் பண்ணியிருக்கியா? ஸோ சுற்றி பக்கத்தில் வரதால் தான் அவ்வளோ ஸ்மோக். அப்போ ஏர் பொல்யூஷன் அவ்வளோ இருக்க போகுது அன்றைக்கி. ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டாக? லக்ஸேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு. ஸோ அதான் ரொம்ப சோகமாக அடைகிறது, லோவாகிறது அந்த மாதிரி இருக்கிறதா பிகாஸ் ஆஃப் த சல்ஃபேட். இங்கே பிபிஎம்ங்கிறது என்ன? கான்சன்ட்ரேஷன். தண்ணியில் எவ்வளோ இருக்குது. இந்த இடத்துல இருக்க பிபிஎம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 500 பிபிஎம் அப்படின்னா தண்ணியில் இந்த மாதிரி தேவையான சல்ஃபேட்ஸோட அமௌண்ட்டு கம்மியாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுது? 500. 1 மில்லியன் வாட்டர் மாலிகுலில் அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 500க்கு மேலே இருக்கும், கம்மியாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எங்கே இதை வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னா எல்லாத்துக்கும் மதுரை. ஆனால் மதுரை ரொம்ப அதான் முன்னாடிலாம் நல்ல பேராக இருந்துச்சு. இப்போ மதுரை வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்களில் 1வது இடமோ 2வது இடமோ மதுரை தான். ஏர் பொல்யூஷன்லேயும் நம்ம தானா? டீஹைட்ரேஷன் என்னது? தண்ணி பற்றாக்குறை. அதாவது நம்ம உடம்புல ஈஸியாக என்ன பண்ண போகுது? வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுது. வாட்டர் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் அவர் பாடி. வாட்டர் எல்லாமே வெளியே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ தான் லக்ஸேட்டிவ் எஃபெக்ட். வாட் இஸ் க்ரீன் கெமிஸ்ட்ரி? சயின்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டலி ஃபேவரபிள் கெமிஸ்ட்ரி. ரைட்டாக? கெமிக்கல் சிந்தசிஸ். என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாமே என்ன சொல்ல போகிறோம்? நம்ம
க்ரீன் கெமிஸ்ட்ரின்னு சொல்ல போகிறோம். என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக, ரைட்டா? என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லினா ஓகே ரைட். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் ஹவு டஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காஸ் குளோபல் வார்மிங். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எப்படி குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ணுது? குளோபல் வார்மிங்னா என்னது? புவி வெப்பம் அடைதல். ஒட்டுமொத்தமாக நம்ம குளோபு வெப்பமாகுது, ஹீட் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சிங்கிள் லைனில் இருக்குது. இந்த லெசன் ஈஸி தான், இந்த லெசன் ரொம்ப ஈஸி. இதை பார்த்தா ஆர்கானிக் மாதிரி தெரியுது. இப்போ வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் வரல, ஒரு மீத்தேன், ஒரு ப்ரொப்பேன், ஒரு நேமிங் ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. திஸ் சாப்டர் இஸ் வெரி வெரி ஈஸி. கண்டிப்பாக உனக்கு 2 மார்க்கில் 3 மார்க்கில் ஒரு கொஷின், அல்லது அதேமாதிரி 5 மார்க்கில் 2 மார்க் 3 மார்க்கில் ஏதாவது ஒரு கொஷின் வரும், 5 மார்க்லேயும் ஒரு கொஷின் வரும். அதனால் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட். அடுத்து, green house effect may be defined as the heating up of earth's surface due to trapping of infrared radiations reflected by earth's surface by CO2 layer in the atmosphere. ரைட்டா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கியா, உன்னோட கிளாஸ் ரூமில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும். ஒரு ரூம் இருக்குது, ஒரு ரூம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரூம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரூமை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ரூமை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நேரம் ஆக 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 ஃபேன் ஓடுது, என்ன ஓடினாலும் யூ வில் ஃபீல் சம் லிட்டில் ஹாட். கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. வெக்கையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? வெயிலாம் அடிக்கலை, இப்போ இருக்காது. இப்போ என்ன உன்னோட டைம், இப்போ குளிர்காலம் தானே, இதே சுச்சுவேஷன் வச்சுக்கலாம். ரூம் எல்லாத்தையும் பூட்டிடலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரூமில் 10 பேரை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். வாட் ஹேப்பன்ஸ்? 10 பேரை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். என்ன ஆகும்? நேரம் ஆக 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 உள்ளே இருக்க காற்று வெளியே போகலை அப்படின்னா, ரைட்டா? உள்ளே இருக்க காற்று வெளியே போகலை அப்படின்னா த டெம்பரேச்சர் வில் இன்க்ரீசஸ். அந்த ரூமில் இருக்க டெம்பரேச்சர். அதுக்கு காரணம் என்னது? CO2. நம்ம மூச்சு காற்று வெளியே விடுறோம்ல, நம்ம வெளியே விடக்கூடிய மூச்சு காற்று CO2, கார்பன் டை ஆக்சைடு. நம்ம வெளியே விடுற மூச்சு காற்று வேறு ஜில்லுன்னு இருக்கோ, ஜில்லுன்னு இருந்தால் நம்மளுக்கு வந்து என்னது, நம்ம உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். உயிரோடு இருந்தால் வரவே வராது. ஸோ ஜில்லுன்னு இருக்காது, சூடாக இருக்க போகுது. இந்த காற்று என்ன பண்ணுது? வெளியே வந்துகிட்டே இருக்குது, ஹீட்டாக. திஸ் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? ஆக்சுவலாக எனக்கு கூல் டவுன் ஆகணும். கூல் டவுன் ஆகாமல் இந்த காற்று என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்குது. இட் இஸ் ஜஸ்ட் சர்க்குலேட்டிங். ரைட்டா? ரைட்டா? இங்கே உள்ளே சுற்றிட்டே இருக்க போகுது. இங்கே உள்ளே சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ரூம் ஹீட் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளோட எர்த். நம்மளோட எர்த்தில் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரை தாண்டி இந்த கேஸஸ் எல்லாம் வெளியே போகணும் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகி வெளியே போகணும். ஆனால் என்ன ஆகுது, நம்மளோட தினம் தினம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பைக்கு, இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நிறைய CO2 கேஸஸ், அன்வான்ட் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன பண்ணுது? ஓசோனுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுது? அப்படியே ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஓசோனோட ரியாக்ட் பண்ணுது. இல்லை ஓசோன் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே என்ன பண்ணுது? ஒரு ஷீட் மாதிரி என்ன பண்ணுது? நம்மளோட எர்த்தை க்ளோஸ் பண்ணுது. அப்போ எர்த்தை சுற்றி இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஃபார்ம் ஆகிறப்ப, இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய 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 ஃபார்ம் ஆகிறப்ப என்ன பண்ணுது? டெம்பரேச்சர் குறைய மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது? அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் விஷயங்க. ரைட்டா? எர்த் சர்ஃபேஸ். greenhouse effect may be defined as the heating up of earth surface. எர்த்தோட சர்ஃபேஸ் மேற்பரப்பு இருக்குல்ல, டியூ டு த ட்ராப்பிங் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ். நம்மக்கிட்ட வரக்கூடிய IR ரேஸ், நம்ம மூச்சு விடக்கூடியதாக இருக்கட்டும், ஹீட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணணும்? வெளியே டெசிபேட் ஆகணும். வெளியே போகாமல் இந்த CO2 என்ன பண்ணுது? பிளாக் பண்ணிடுது. CO2 பிளாக் பண்ணுறதுனால என்ன பண்ணுது? அது எல்லாமே அப்படியே இருக்குது. The heating up of earth through the greenhouse effect is called global warming. சரியா? டிஸ்கோ பார்ட்டியில் என்ன ஃபீல் பண்ணீங்க? டிஸ்கோ பார்ட்டி ஏசி போடலையா உங்கள் ஸ்கூலில்? ஏன்னா ஏசி போடாமல் என்ன டிஸ்கோ பார்ட்டி நடத்துகிறாங்க உங்கள் ஸ்கூலில்? CO2 தான் எல்லா வேலையும் பார்க்குறான். எஸ், அவன் தான் பிரச்சனையே. ரைட். Standards prescribed by BIS for quality of drinking water. Who is BIS? BIS என்னது? BIS full form என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். You just check it out. pH. ட்ரிங்கிங் வாட்டருக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு பாருங்கள். நம்ம பார்த்துக்கோ, ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம சிம்பிளாக தண்ணின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த தண்ணியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்கோம்? pH 6.5லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கணுமா. நம்ம இவ்வளோ நாள் 7 நினச்சோம். 7 இருக்கணும்னு அவசியம் இல்லையா. 6.5லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கலாம். TDS. TDS என்னது? ஒவ்வொன்றுக்கும் நீ தான் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போகிற. பியூரோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியா. TDS. TDS என்னது? TDS மீட்டர்லாம் சொல்லுவாங்க. TDS 500 ppm. அடுத்து டோட்டல் ஹசார்டஸ். டோட்டல் ஹார்ட்னஸ் என்னது? டோட்டல் ஹார்ட்னஸ். ரைட்டா? டோட்டல் ஹார்ட்னஸ் என்னது? எவ்வளோ நம்ம 5th சாப்டரில் படித்தோம். ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் பை
பெர்மனண்ட் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் டெம்பரவரி ஹார்ட்னஸ் அப்படின்னு. கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பெர்மனண்ட் ஹார்ட்னஸ். கார்பனேட்டெல்லாம் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் கிடையாது. அப்போ பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி டோட்டல் ஹார்ட்னஸை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ இருக்கலாம், 300 ppm இருக்கலாம். அடுத்து நைட்ரேட் எவ்வளோ இருக்கணுமா, 45 ppm. இதெல்லாம் இருக்கணும். ட்ரிங்கிங் வாட்டரில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் இருக்கணும். இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அது எல்லாமே. ஸோ 45 ppm, 250 ppm வந்து குளோரைடு, சல்ஃபேட் பாருங்கள் 200 ppm, ஃப்ளூரின் 1. அடுத்து ஈஸ்டெரியா கூலி அப்படின்னு ஒரு வைரஸ், ஒரு பாக்டீரியா மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்கவே இருக்கக்கூடாது. தண்ணியில் பரவக்கூடிய ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான் அது இருக்க போகுது. அடுத்து காலிஃபார்ம்ஸ், நாட் டு எக்ஸிட் இன் 100 ml ஆஃப் வாட்டர் சாம்பிள். சரியா, இதெல்லாமே ஒவ்வொரு வைரஸ், பாக்டீரியாஸ் அந்த மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, எஸ். How does smog differ from photochemical smog? Smogனா என்ன, photochemical smogனா என்ன, ரெண்டு smog ரைட்டா. smogனா என்னன்னு கேட்டுக்கோங்க ரைட்டா. பார்க்கலாமா? occurs in cool and humid climate. இப்போ இருக்குது பார்த்தியா, இப்போ நீ பார்த்த அப்படின்னா இப்போ காலையில் நீ எந்திரிச்சு வெளியே போன, அதாவது சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும், பட் சிட்டிக்கு வெளியே இருந்தீங்கன்னா ரொம்ப நிறையா பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்படி நீங்கள் மெயின் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும். வெள்ளை கலரில் பனி மூட்டமாக இருக்குல்ல, அதான் நம்ம சொல்ல போகிறோம் ஸ்மாக். occurs in warm and dry climates ரைட்டா. ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்ன்றது வார்ம் அண்ட் ட்ரை கிளைமேட். நீ காலையில் பார்த்தீங்கன்னா சன்லைட் வரும்ல, சன்லைட் அப்படியே தூசி பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி என்ன அப்படின்னா ட்ரை கண்டிஷனில் கூட இருக்கும், ட்ரை கண்டிஷனில் கூட இருக்க போகுது. மிக்சர் ஆஃப் SO2, SO3 அண்ட் ஹியூமிடிட்டி, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, ஹியூமிடிட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்துருக்க போகிறாங்க. காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக்கு, ஃபாகு, டஸ்ட் அண்ட் ஏர் பொல்யூட்டன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது, ஸ்மோக்கு, ஃபாகு, டஸ்ட்டு அண்ட் ஏர் பொல்யூட்டன்ஸ். ரெடியூசிங் இன் நேச்சர், இது ஜென்ரலாக ரெடியூசிங் இன் நேச்சர். திஸ் இஸ் ஆக்சிடைசிங் இன் நேச்சர். காஸ் ஆசிட் ரெயின் அண்ட் ப்ரான்கைல் இரிட்டேஷன். ப்ரான்கைல் இரிட்டேஷன் என்னது, தொண்டை எரிச்சல், அதுக்கப்புறம் மூச்சுக்குழாய் எரிச்சல், இதெல்லாமே என்னது நம்மளுக்கு வரப்போகுது. சரியா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா காசஸ் இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ், ஸ்கின் அண்ட் லங்ஸ். ஸோ ஐஸு, ஸ்கின்னு, லங்ஸு இதெல்லாம் பாதிக்கப்பட போகுது ஃபோட்டோகெமிக்கல்னால். லைட் படுதில்ல, அதனால் இதில் ஏற்படக்கூடிய டிசீஸஸ் இதெல்லாம். ஒரு சில கைடில், ஒரு சில புக்கில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் டேரெக்டாக கீ பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுவே எழுதினா போதும், ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயே இதுதான் கீ பாயிண்ட். அதனால் இந்த பாயிண்ட் எழுதினாலே போதுமானது. நோ நீட் ரைட் எக்ஸ்ட்ரா, அதனால் எழுத தேவையில்லை. வாட் ஆர் particulate pollutants ரைட்டா. particulate pollutants explain any three. particulate pollutantனா என்ன, அதில் தான் 3. particulate pollutants are small solid particles and liquid droplets suspended in air ரைட்டா. என்னது, ரொம்ப ஸ்மாலாக இருக்குமா, சாலிட் பார்ட்டிக்கல் அண்ட் லிக்விட் ட்ராப்லெட்ஸ் சஸ்பெண்டட் இன் ஏர். அப்போ அதுதான் என்னது, பர்டிகுலேட் பொல்யூட்டன். பர்டிகுலராக ஒரு பொல்யூட்டன்னு சொல்கிறோம்ல, அது என்னென்னு பார்க்கலாம் ரைட்டா. காமன் எக்ஸாமில் மார்க் போடுவாங்களா, ஏன் போட மாட்டாங்க, எழுதுனா மார்க் போட போகிறாங்க, கண்டிப்பாக போடுவாங்க அதெல்லாம். இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா வேறு டீச்சர்ஸ் தருத்துறாங்க, கீ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. ஆன்சர் கீ கொடுத்தா பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்படி இல்லைனாலும் ரீகரெக்ஷன் நம்ம ஸ்கூல்லேயும் திருப்பி பண்ணுவாங்க. அந்த 11th ஸ்டாண்டர்டை பப்ளிக்கை கேன்சல் பண்ணது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் பிரைட் அகாடமின்னு ஒரு சேனல் பார்த்தீங்களா, அதில் என்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாரா, ஒருவேளை என்னோடய ட்வின் பிரதராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ட்வின் பிரதர் ஏதோ ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் எடுத்துகிட்டு இருக்காங்க போல. ஏன்னா எப்போ பார்த்தீங்க அதை, சரியா. ஸ்மோக் கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் சாலிட் and liquid particles formed by combustion of organic matter ரைட்டா. consist of solid particles or mixture of solid and liquid particles formed by the combustion of organic matters ரைட்டா. organic matters எரிக்கிறது மூலமாக. எக்ஸாம்பிள் சிகரெட்டு, ஸ்மோக்கு, ஆயில், ஸ்மோக் ஃப்ரம் பர்னிங் ஃபாசில் ஃபியூயல், கார்பேஜ் அண்ட் ரை எல்லாத்துலேயுமே ரைட்டா. என்னை மாதிரி இருந்தாரா என்னோடய ட்வின் பிரதராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா particulate pollutant அடுத்து. ஸோ ஃபஸ்ட் என்னது, ஸ்மோக். ரெண்டாவது என்னது, டஸ்ட்டு. கம்போஸ்ட் ஆஃப் ஃபைன் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ரைட்டா. ரைட்டா, கம்போஸ்ட் ஆஃப் ஃபைன் composed of fine solid particles produced during crushing and grinding of solid material ரைட்டா. crushing and grinding of solid materials அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா.
சாலிட் மெட்டீரியல்ஸை நம்ம க்ரஷ் பண்ணுறது மூலமாக கிரைண்டிங் பண்ணுறது மூலமாக சின்ன சின்னதாக தூசி வருதுல்ல அந்த தூசியை தான் நம்ம சொல்ல போகிறோம் இது எல்லாமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாண்ட் பிளாஸ்டிங்கு சாடஸ்ட்டு வுட் ஒர்க் பண்ணுறப்ப இதில் வரலாம். அடுத்து மிஸ்ட் ஃபார்ம்டு பை பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஸ்ப்ரே லிக்விட்ஸ் அண்ட் கண்டென்சேஷன் ஆஃப் வேப்பர்ஸ். லிக்விடை ஸ்ப்ரே பண்ணுறோமா நம்ம லிக்விட் ஸ்ப்ரே பண்ணுறப்ப அப்படியே ஒரு மாதிரி போக வருதுல்ல அதுதான் ரைட்டா. ஓகே தட் இஸ் கோயிங் டு பி வேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட் மிஸ்ட்டு ஹெர்பிசைட்ஸு பூச்சி மருந்துலாம் அடிக்கிறோம்ல ஸோ அதெல்லாம் மிஸ்ட் அது காற்றுல கலந்து அதுவும் பொல்யூட்டன்ட் தானே. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொல்யூட்டன்ட்னு சொல்ல போகிறோம் சரியா. அது ஒரு காலம் அந்த அந்த சேனல்லாம் அது ஒரு காலம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போ நிறையா வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி அது போய்ட்டு இருந்துச்சு. இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம வேதாந்துவின் என்ன அப்படின்னா மிகப்பெரிய தூணாக இருக்கனால வேதாந்து தான் ஃபுல்லாக அதனால் அதை பார்க்குறதில்ல. உனக்கு போர் அடிக்குதுன்னு இப்போ நீ அதை எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏண்டா. Even though the use of pesticide increases crop production, they adversely affect the living organism. ரைட்டா. பெஸ்டிசைட்னா என்னது பெஸ்டிசைட்ஸ்னா என்னது பூச்சிக்கொல்லி ரைட்டா. நம்ம பூச்சிக்கொல்லியை கொள்றதுனால ஈல்டு ப்ரொடக்ஷன் க்ராப்போட ப்ரொடக்ஷன் நிறையா இருக்குது. ஆனால் லிவிங் ஆர்கானிசம் அதை சாப்பிட்ற உயிரினங்களுக்கு பிரச்சனை. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைட்ஸோட வேலை என்ன அதனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது கேட்டுட்ருக்காங்க ரைட்டா. ஓகே நேற்று கூட 1 மார்க் ஷார்ட்கட் பார்த்தீங்களா சரி ஓகே ரைட். இங்கெல்லாம் அப்படி சொல்ல அது வந்து அந்த சேனல்ஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னா யூஸ்வலாக பாஸ் மார்க் வாங்கணும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க்கோ அல்லது ஒரு 70 மார்க்ஸ் வாங்கணுன்றதுக்காக அதை பேஸ் பண்ணி அந்த சேனலில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது 1 வேர்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் சொல்ல மாட்டேன் இங்கெல்லாம் நடத்துவேன் அங்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்க போது அந்த மாதிரி அதில் நிறையா இருக்கும். அது எல்லாமே ஈஸிலி அச்சீவபிள். அதாவது ஒரு யாராக இருந்தாலும் ஈஸியாக ஒரு 70 மார்க்ஸ் வாங்கிடலாம். 70 மார்க்ஸ் ஈஸியாக வாங்குறதுக்கு என்னென்ன ஐடியாஸோ அதெல்லாம் அதில் இருக்கும். பட் அதுக்கு மேலெல்லாம் வேணும்னா அதுக்கு இந்த சேனல் தான் வேணும். நம்ம பெஸ்டிசைட்ஸ் ஆர் லிங்க்டு டு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஹெல்த் ஹசார்ட்ஸ் சச் அஸ் ஹெட்ஏக்ஸ் தலைவலிக்கும் அதுக்கப்புறம் நாசியா தலை சுத்தல் அல்லது வாமிட்டிங் சென்சேஷன் இம்பேக்ட்ஸ் லைக் கேன்சர் ரீப்ரொடக்டிவ் ஹார்மு எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்க போது they contaminate food crops like carrot, radish, etc. இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் தான் இருக்குது. பாசிட்டிவாக ஒன்று கூட கிடையாது இதில். ஸோ அடுத்து ஈத்தேன் burns completely in air to give CO2 while in limited supply of air gives CO. The same gas are found in automobile exhaust. Both CO2 and are atmospheric pollutants. இப்போ என்ன கேட்குறாங்க கேள்வியே கேட்கல அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. என்ன ஈத்தேனை பர்ன் பண்ணுறப்ப CO2 வருமா அது எது எக்ஸஸ் ஆஃப் இது நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கா எக்ஸஸ் ஆஃப் இது வந்து நம்மளோட நேமிங் ரியாக்ஷன் தான் ஒன்று இருக்குது. ஈத்தேனோட கம்பஷன் ரியாக்ஷனில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஈத்தேன் கம்பஷன் ஆஃப் ஈத்தேனில் எக்ஸஸ் ஆஃப் CO2 கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஏர் கொடுத்தோன்னா CO2 சப்ளை ஆஃப் ஏரை கம்மி பண்ணோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வரும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதான் டேஞ்சர் அசோசியேட்டட் வித் CO and CO2 ஹெல்த் ஹசார்ட்ஸ் டு ஹியூமன் பாடி. மோனாக்சைடு என்ன பண்ண போது ஹீமோக்ளோபினோட சேர்ந்துச்சு அப்படின்னா they form carboxyhemoglobin which impairs the oxygen transport by blood. ஸோ பிளட்டால் ஆக்சிஜனோட டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிறத நம்மளுக்கு என்ன பண்ண போகுது ஸ்டாப் பண்ண போகுது. நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடம்பு முழுக்க போகிறது ஸ்டாப் ஆக போகுது. அண்ட் ஹென்ஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளட் ரெடியூஸ்ட். அப்போ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ரிசல்ட் இன் ஹெட்ஏக் தலைவலி வர்றது தலை சுத்தல் டென்ஷனு கான்ஷியஸ்னஸ் போயிடும் கண்ணு தெரியாது நெஞ்சு வலி வந்துடும். இது எல்லாமே CO2 லெவல் இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங் இஃப் காஸ் தலைவலி அதுக்கப்புறம் மயக்கம் வர்றதெல்லாம் வரப்போம். சரியா அவ்வளோதான். லைக் BHC. அடுத்து on the basis of chemical reactions involved explain how CFC causes depletion of ozone layer. ஓசோன் லேயரை டெப்ளீட் பண்ணுது. ஓசோன் லேயரில் O3 இருக்கணும் ஆனால் இது என்ன பண்ணுது CFCயில் ஃப்ளூரோ கார்பன் இருக்கா ஃப்ளூரோ கார்பன். இந்த ஃப்ளூரோ கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளூரோ கார்பன் பின்னாடி இருக்குது. இது என்ன பண்ணுது ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த Cl2 பிரேக் ஆகுது ரைட்டா லைக் ஃப்ரீ ரேடிக்கல். இங்கே புள்ளியாக இருக்குது புள்ளி தெரியும்னு நினைக்கிறோம் எனக்கு ரைட்டா லைக் ஃப்ரீ ரேடிக்கல் இட் இஸ் ஸ்ப்ளிட்டிங். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் போய் என்ன பண்ணுது நேராக ஆக்சிஜனை நோண்டி ஆக்சிஜனோட என்ன பண்ணுது ClO ஃபார்ம் பண்ணுது அதுக்கப்புறம் O2. இந்த ClO என்ன பண்ணுது திருப்பி இன்னொரு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி Cl அதுக்கப்புறம் O2 ஃபார்ம் ஆகிடுது. இந்த ஓவும் இந்த O2 அப்போ O3 இருந்த ஒரு காம்பவுண்டை O2 மாற்றிருச்சு ரைட்டா.
ஓசோன் வந்து O3 இருந்தது, ஆனால் அது என்ன ஆயிடுச்சு இப்போ O2 ரைட்டா, O2 மாற்றிடுச்சு ரைட். சிஎல் ஸ்ப்ளிட் ஆகும். லைட் இருந்தால் சிஎல் ஸ்ப்ளிட் ஆகிடும்ல, லைட் இருந்தாலே போதும் இல்லை சிஎல் ஸ்ப்ளிட் ஆகிடும்ல. இன்றைக்கி பிடிஎஃப் கொடுத்துட்றேன் சரியா, இன்றைக்கி பிடிஎஃப் கொடுத்துட்றேன் சரியா. அது ஜஸ்ட் அப்லோடு நேற்று நான் டக்குன்னு 12th 10th போயிட்டேன்னா என்னன்னு தெரியல, ஐ ஜஸ்ட் ஃபர்காட் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இது ரிப்பீட்டடாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த கேஸை உருவாக்கி மேலே அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கேஸ் என்ன பண்ணும், குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆக நம்மளுக்கு ஓசோன் டெப்ளீட் ஆகிட்டே இருக்க போகுது. ஆசிட் ரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கார்பன் பெட்ரோல் டீசல்லாம் எரிக்கிறப்ப அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு வரப்போகுது, அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு வரப்போகுது. இவங்க ரெண்டு பேரும் ஓட்டோட ரியாக்ட் பண்ணுறாங்க வித் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், இட் வில் கிரியேட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். அதோட pH பார்த்திங்க அப்படின்னா 5.6 அந்த ரேஞ்சில் இருக்க போது தட் இஸ் கால்ட் ஆசிட் ரெயின் ரைட்டா, தட் இஸ் கால்ட் ஆசிட் ரெயின். சிம்பிள். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான், பாதி 10th படித்த மாதிரியே இருக்கும். அடுத்து அல்லது 8th 9th 10th அந்த மாதிரி நம்ம முன்னாடி கிளாஸில் படித்தது தான். ஸோ ஆசிட் ரெயினோட எஃபெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணும், ஸ்டோனை அதாவது டேமேஜ் பில்ட், அதாவது லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு கல்லில் கட்டின வீடெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும். பிளான்ஸ் அண்ட் அக்வாட்டிக் லைஃப்பை டேமேஜ் பண்ண போது ரிமூவ்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சாயிலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். லீச்சஸ் டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ் இன்டூ ட்ரிங்கிங் வாட்டர் ரைட்டா. என்ன பண்ண போகுது, ஹெவி மெட்டல் எல்லாத்தையும் என்ன பண்ண போகுது ட்ரிங்கிங் வாட்டருக்குள்ளே அனுப்ப போகுது. நம்ம அதை குடித்தாலும் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது. அடுத்து காசஸ் ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸ், மூச்சு விட்றதுக்குரிய எல்லா பிரச்சனையும் இருக்க போகுது ரைட்டா. பிலோ 7 தான் ஆசிட் ரெயின், அதனால தான் அது 5.6 போட்டிருக்கோம். 5.6 ஆசிட் ரெயின், 7 கீழே வந்தாலே ஆசிட் ரெயின். BOD and COD. BOD என்னது, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஆக்சிஜன் கன்சம்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் ஓவர் 5 days at 20 degrees Celsius. BODங்கிறது என்னது, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பயோகெமிக்கல்னா என்னது, பயாலஜிக்கல் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம ஜென்ரலாக எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ல அதுக்கெலாம் எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ யூஸ்வலாக 5 நாளைக்கு 26 degrees ஆக்சிஜன் எவ்வளோ கேரி பண்ணுதோ அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம BOD, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு. அதே திங் என்ன அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர், ஏதோ ஒரு ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, அது வந்து K2Cr2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் ரைட்டா. ஸ்டோன் லெப்ரஸினா கல் கரைகிறது. ஆமாம், அதாவது என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம லெப்ரஸி அப்படின்னா குஷ்ட நோயின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கையெல்லாம் அரித்து சுருங்கி போயிடும், அந்த மாதிரி கல் அரிக்கிறது, அதான் விஷயம். அடுத்து எக்ஸ்பிரஸ் இன் ppm, இதை ppmல எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாங்க. இதை மில்லிகிராம் பெர் லிட்டர், ஒரு லிட்டரில் எவ்வளோ மில்லிகிராம் இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாங்க. யூஸ்டு டு மெஷர் த டிகிரி ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன அப்படின்னா மெஷர் ஆக்சிடைசபிள் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர், எவ்வளோ மேட்டரை ஆக்சிடைஸ் பண்ண முடியும் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஒன்லி த மெஷர்மெண்ட் ஆஃப் கன்சியூம்ட் அண்ட் ஆக்சிஜன் பை மைக்ரோப்ஸ். இது என்ன பண்ண போகுது, மைக்ரோப்ஸ் சின்ன சின்ன நுண்கிருமிகள் எவ்வளோ ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் இந்த டீட்டெயில் கொடுக்க போகுது. மெஷர்ட் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ரைட்டா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைன்றதை நம்ம பார்க்க போகிறோம் சரியா ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொழுநோய், எஸ் கரெக்டாக தொழுநோய் லெப்ரஸினா. ஓகே, க்ளீன் வாட்டர் லெஸ் தேன் 5 ppm, க்ளீன் வாட்டர்ன்றது 250 mg per liter, அதுக்கு மேலே இருக்க சரியா. ஸோ வித் திஸ் வி வில் கம்ப்ளீட் திஸ் சாப்டர். இன்னும் 2 கொஷின் இருக்குது, தட் இஸ் ஈஸி, அது நம்ம ஈவினிங் பார்த்தலாம் ரைட்டாக. வயபிள் அண்ட் நான் வயபிள் பார்ட்ஸும், அதுக்கப்புறம் ஹவு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி காஸ் ப்ளஸ் ஒரு 3 பாயிண்ட், இதெல்லாமே ஈஸியாக நீங்களாகவே படிச்சிடுற மாதிரியான பாயிண்ட் தான் ஈஸியாக. ஸோ ஜோஷியா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை முதல் படிக்கணும், நீங்கள் படிக்கிறது தான் விஷயம், அப்போ தான் ரொம்ப முக்கியமானது சரியா. மார்னிங் கிளாஸ் இருக்குது, ஆமாம் நாளைக்கு என்ன சாட்டர்டே தானே, காலையில் இருக்குது. ஏன்டா இருக்காது, அதெல்லாம் இருக்குது. நைட்டு நம்ம இன்றைக்கி ஒன்றும் 12 மணி வரைக்கும் போக போகிறதில்ல, 10:30 11 முடிச்சிடலாம். முடிக்கலைனாலும் பார்ட் 2க்கு போயிடலாம் சரியா. 6 மணிக்கு ஆரம்பிச்சிடணும்டா, 6 மணிலேருந்து 10 மணி வரைக்குமே ஜாஸ்தி, 10-11 மணி வரைக்கும்ன்றது ஜாஸ்தி தான். 11 மணிக்கு தூங்கிட்டால் காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்க கஷ்டம் ஒன்றும் இல்லையே. யூஸ்வலாக நீ 11 மணிக்கு தானே தூங்கிட்டு இருக்க, எத்தனை மணிக்கு தூங்குற, 9 மணிக்கே படுத்துருவியா. எஸ், இன்றைக்கி நைட்டும் இருக்குது, நாளைக்கு காலையிலையும் இருக்குது, ஏன் கஷ்டமா? நான் நல்ல மூடில் இருக்கேன், நீ என்னையவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றா. 12 மணி அப்புறம் என்ன,
நாளைக்கு காலையில் தேர்ட் லெசன், செகண்ட் லெசன் முடிஞ்சிச்சுல தேர்ட் லெசன், நாளைக்கு காலையில் தேர்ட் லெசன். பிளான்லாம் பலமாக போகுதா? நீ எங்கே போயிட்டான் இவ்வளோ நேரம்? இப்போ தான் வரியா? சரி, ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா 10:30 நான் அதே யூஸ்வலாக நீ எப்பயும் தூங்குற டைம் போய் நான் விட்டுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் ஆகுல? ஓகே. ஆமாம், ஆனால் நான் பார்த்தேன் நீ 4 மணிக்கெலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஏம்மா? ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஆர்கானிக் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பிடிச்சிடலாம், ரைட்டாக? 11th சாப்டர் 12th சாப்டர் தான் மெயினாக நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடியது. 11th and 12th சாப்டர் நம்ம நல்லா படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் 13, 14 இப்போ படித்தது தான், அதில் புக் பேக்கு, நேமிங், ரியாக்ஷன்ஸு கொஞ்சம் இதெல்லாம் உனக்கு ஈஸியாக தெரியும், அதை ஈஸியாக பண்ணிடலாம், ரைட்டா? இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு கிளாஸு, 6 மணிக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம், 6 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடும், ரைட்டா? உனக்கு இன்றைக்கி எக்ஸாம் சாயங்காலம் எக்ஸாம் முடிஞ்சிடலாம் தான். நாளைக்கு மார்னிங் யூஸ்வலாக எப்பயும் போல் 5 மணிக்கு 3rd சாப்டர், ரைட்டா? ஓகே, ரைட். டாடா, பபாய், சி யூ. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். நம்ம என்ன பண்ணலாம்? சாயங்காலம் 6 மணிக்கு மீட் பண்ணலாம். பபாய். எஸ், ஐயோ பார்க்கலாம் இன்றைக்கி சாயங்காலம்.